வணக்கம் தோழர்களே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜூன் 25, 2024 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கப்படும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் சம்பவம் குறித்து விசாரிக்கும் குழுவின் தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோகுல்தாஸ். இவர் தான் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இப்போ கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் சம்பவம் குறித்து விசாரிக்கும் குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காரு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தமிழ் செம்மொழி தினம் எப்போது கொண்டாடப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 3. அடுத்து மூன்றாவது பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி, அதாவது தமிழ் செம்மொழி தினம் எப்போது கொண்டாடப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 3. அடுத்தது கலைஞர் விருது. இந்த கலைஞர் விருது பார்த்திங்கன்னா தமிழ் மொழியில் சிறந்து பங்காற்றியவர்களுக்கு வழங்கும் விருது தான் பார்த்திங்கன்னா இந்த கலைஞர் விருது. இதற்கான பரிசு பார்த்திங்கன்னா 10 லட்சம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சவரன் தங்கம். அடுத்தது அகழ்விளக்கு திட்டம். இந்த அகழ்விளக்கு திட்டம் என்பது பார்த்திங்கன்னா மாணவிகளுக்கான திட்டம். அது எந்த மாணவிகளுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9லிருந்து 12ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு தான் இந்த அகழ்விளக்கு திட்டம். இந்த திட்டத்துடைய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்தவித பிரச்சனைகளும் இன்றி பாதுகாப்பாக பள்ளியிலிருந்து வீட்டிற்கும் வீட்டிலிருந்து பள்ளிகளுக்கும் செல்வதற்கான திட்டம் தான் இந்த அகழ்விளக்கு திட்டம். இது தமிழகத்தில் தொடங்கப்பட்ட திட்டம். அடுத்தா பார்த்தீங்கன்னா மொத்த சிறு நிதி கடன் குறியீட்டில் தமிழகத்தின் இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2வது இடம். அடுத்து செயற்கை நுண்ணறிவு எந்திரனியல் ஆய்வகம் எங்கு அமைக்கப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 இடத்துல பார்த்திங்கன்னா அமைக்கப்படுது. இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான். இந்த தமிழ்நாட்டில் 3 இடங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று கோயம்புத்தூர், 2வது பார்த்திங்கன்னா சேலம், 3வது பார்த்திங்கன்னா பர்கூர். இந்த பர்கூர் பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா இருக்குது. அடுத்தது கவிஞர் முடியரசன் சிலை எங்கு அமைக்கப்பட உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கையில். அடுத்து எழுத்தாளர் கி ராஜநாராயணன் பிறந்தநாள் எந்த மாவட்டத்தில் அரசு விழாவாக கொண்டாடப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி. இவர் கி ராஜநாராயணன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் கரிசல் இலக்கியத்தில் முக்கிய பங்காற்றிருப்பார். அடுத்தது இதே போன்று சில தலைவர்களுடைய பிறந்தநாள் பார்த்திங்கன்னா அரசு விழாவாக கொண்டாடப்படுகிறது. அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரெட்டமலை சீனிவாசன். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திராவிட மணி என்று அழைக்கப்படுகிறாரு. அவருடைய பிறந்த நாளான ஜூலை 7 பார்த்திங்கன்னா செங்கல்பட்டில் ஒரு அரசு விழாவாக நடத்தப்பட்டது. அடுத்தது அல்லால இளைய நாயக்கர். இவருடைய பிறந்தநாள் தை 1. இது நாமக்கல்லில் பார்த்திங்கன்னா அரசு விழாவாக எடுத்து நடத்தினாங்க. அடுத்தது தியாகராய பாகவதர். இவருடைய பிறந்த நாளான மார்ச் 1 திருச்சியில் பார்த்திங்கன்னா அரசு விழாவாக தமிழக அரசு எடுத்து நடத்துச்சு. அடுத்தது ஏடி பன்னீர்செல்வம் என்பவர் பார்த்திங்கன்னா அவருடைய பிறந்த நாளை ஜூன் 1 அன்று திருச்சியில் பார்த்திங்கன்னா அரசு விழாவாக எடுத்து நடத்தப்பட்டது. இந்த ஏடி பன்னீர்செல்வம் என்பவர் யாருன்னு பார்த்திங்கன்னா நீதி கட்சியின் வைரத்தூண் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவர் தான் இந்த ஏடி பன்னீர்செல்வம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் முதல் யுனெஸ்கோ இலக்கிய நகரம் எதுன்னு பார்த்திங்கன்னா கோழிக்கோடு. இந்த கோழிக்கோடு தான் யுனெஸ்கோ பார்த்திங்கன்னா இலக்கிய நகரமாக சமீபத்தில் பார்த்திங்கன்னா அறிவிச்சிருக்கு. அடுத்ததாக தேசிய யோகா ஒலிம்பியாட் 2024 எங்கு நடைபெற்றது அப்படின்னு பார்த்திங்கன்னா கர்நாடகாவில். அடுத்து வடவன் துறைமுகம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னு பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலத்தில். அடுத்து உலகின் முதல் ஆசிய கிங் கழுகு பாதுகாப்பு மற்றும் இனப்பெருக்க மையம் எங்கு நிறுவப்பட உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில். அடுத்ததான் பாரத் எலக்ட்ரானிக் லிமிடெட். இதன் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மனோஜ் ஜெயின் என்பவர். அடுத்து 2024ஆம் ஆண்டின் உலகளாவிய ஆற்றல் மாற்ற குறியீட்டில் இந்தியாவின் தரவரிசை எத்தனாவதுன்னு பார்த்தீங்கன்னா 63வது இடம். இதில் முதல் இடம் வகிக்கக்கூடிய நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீடன். அடுத்ததாக இந்த சர்வதேச T20 போட்டிகளில் 200 சிக்சர்களை அடித்த முதல் கிரிக்கெட் வீரர் என்ற பெருமைக்குரியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா
ரோஹித் சர்மா அவர்கள் தான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உலக மழைக்காடுகள் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 22. அடுத்து சர்வதேச ஒலிம்பிக் தினம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 23. சர்வதேச ஒலிம்பிக் தினம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 23. இது சர்வதேச ஒலிம்பிக் குழு எப்போ ஆரம்பிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1894 ஜூன் 23 பார்த்தீங்கன்னா சர்வதேச ஒலிம்பிக் குழு நிறுவியிருப்பாங்க. அதன் அடிப்படையில் ஜூன் 23 சர்வதேச ஒலிம்பிக் தினமாக கொண்டாடப்படுகிறது. அடுத்து சர்வதேச விதவைகள் தினம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 23. ஓகே கைஸ், இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.